கள நிலவரம் எப்படி இருக்குது? பொதுமக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? பாரத பிரதமருடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் இவைகளெல்லாம் தான் இந்த மக்களுடைய எழுச்சிக்கு காரணம். நிச்சயமாக களம் நல்லா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த பகுதியை வெல்லும். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்துகிட்டு வராங்க. என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க, அது தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் என்ன சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டு வரீங்க? ஏறத்தாழ ஒரு 160 திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாக போட்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அது போய் சேரணும்ன்றதுக்காக போட்டிருக்காரு. வயது முதிர்ந்தவர்கள் வரை ரொம்ப இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு வரைக்கும் பல திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் போய் சேருதான்னு பார்க்குறாரு. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு திட்டமும் நேரடியாக சென்று சேர்கிறது. இவ்வளோ திட்டங்கள் வகுத்தாலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடியதா அப்படி இருக்குது அப்படின்னு பாஜக விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அரசியல் கால் புணிச்சியில் எதனா சொல்லி தான் செய்வாங்க சார். நல்ல திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் அந்த திட்டங்கள்லாம் தேவையில்லாத திட்டம், மக்களுக்கு எதிரான திட்டம்னு சொல்லுவாங்க. இவர்கள் எந்த ஒரு திட்டம் சொன்னாலும் பொய்யா சொல்கிறது, எது சொல்கிறது, வேணும்னே அரசியல் பண்ணணும் இல்லை, எதான் பண்ணணும் இல்லை. அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் இவங்களுக்கே அது அரசியல். அதனால் கண்டிப்பாக மாற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு திட்டத்தை இவர்கள் நான் சொல்கிறேன், மனமாற சொல்கிறேன், இவர்கள் எதிர்க்கக்கூடாது. புதிய கல்விக் கொள்கை திட்டம். 2 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ள குழந்தையினுடைய அறிவை கண்டுபிடித்து அது எதில் நாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த அறிவை வளர்க்கின்ற ஒரு கல்வி திட்டம் அது. அதை போய் கொச்சைப்படுத்தி குலக்கல்வி என்று சொல்லி கேவலப்படுத்தி ஒரு அதாவது சொன்னவனே மற்றக்களை எப்படி கோவம் வரும்ல, என்னடா நான் செஞ்ச தொழிலை என் பையன் செய்யணுமா அப்படின்னு மாதிரி. அப்படி கிடையாது. அது இதை தான் தவறான பிரச்சாரம் செய்கிறாங்க, வதந்தியை பரப்புகிறாங்க. எந்த ஒரு திட்டம் அறிவித்தாலும் அதை எதிர்க்கிறது தான் எதிர்கட்சியோட வேலை. இது அரசியல். தமிழ்நாட்டுக்கு என்ன எய்ம்ஸ் மருத்துவமனை வரல தானே? அதில் ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆயிடுச்சு? அதில் ஏன் இவ்வளோ காலதாமதம்? மத்திய அரசு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதுவும் இன்னொரு மாநிலத்தில் நிறைவேற்றுவதற்கு மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு தேவையா இல்லையா? இவங்க ஒத்துழைக்கலைன்னா இப்போ ஒரு செங்கலை தூக்கிட்டு அலையிறாங்கன்னா, இதுதான் உங்களுடைய எண்ணம், செங்கலை தூக்கிட்டு அலையணும், அப்போ நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இதுவும் ஒரு அரசியல். ஏற்கனவே அதிமுகவில் ஐடி விங்கில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த நீலகிரி மாவட்டத்துடைய அந்த நீலகிரி தொகுதியுடைய வேட்பாளர் நிற்கிறதுல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஐடி விங்கில் பணியாற்றி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இது மூலம் இனிமே வர தேர்தலில் ஒரு ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த நீலகிரியை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி. 3 தொகுதிகள், 3 சட்டமன்றங்கள் பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசமாகவே இருக்குது. மற்ற 3 சட்டமன்றங்கள் பார்க்கும்போது சமவெளி பகுதியில் இருக்குது. இது இந்த பெரிய தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இது எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? எவ்வளோ பெரிய தொகுதியாக இருந்தாலும் மக்களை போய் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வந்துடுது. அப்படி எனர்ஜி அதை ரொம்ப சிரமம்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரவே முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மக்களுடைய ஆரவாரமும் ஆதரவும் பார்க்கும்போது உதகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேயிலை வேலை நிர்ணயம் பற்றி பேச சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேயிலை தொழிலாளர்களுக்கு வீடு எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக கூடலூர் பகுதிகளில் அவர்களுக்காக போராடுவேன். அதே போல் கூடலூர் பகுதியில் 10,000 குடும்பங்களுக்கு நிலப்பட்டா பிரச்சனையினால் செக்ஷன் 17 மின்சாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். இப்போ நீலகிரி தொகுதியை பொறுத்தளவுக்கு 3 மாநில எல்லையில் இருக்குது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. இங்கே பார்த்தீங்கன்னா அது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களா? அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க சார்? அதான் நான் அந்த பார்டர் ஏரியாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்ஸ்டேட் பார்டர்ஸில் இருக்கிறவங்கக்கிட்ட மெயின் பிரச்சனை ஒன்று இந்த வனவிலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யானைகள் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஷயமாக நான் ஆல்ரெடி என்னோடய பரப்புரையில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக கூடலூர் பகுதி, தாளவாடி பகுதிகளில் ஒரு ட்ரென்ச் அமைச்சு யானைகளையும் மற்ற மிருகங்களையும் அவர்கள் வாழ்விடத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரென்ச் அமைச்சா அவர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஏற்கனவே கர்நாடகாவில் இதை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம தொகுதிக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசை நான் கண்டிப்பாக வலியுறுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ஸ்டேட் பார்டருங்கும் போது இந்த அதே பிரச்சனையினால், வனவிலங்கு பிரச்சனையினால் கூடலூர் டு மைசூர் அந்த ஹைவே பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் டூரிஸ்ட்டும் சரி, மக்கள் ஒரு வியாபார ரீதியாக எங்கேயா போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதற்கு மாற்று ஏற்பாடாக ஏதாவது ஒன்று பண்ணணும். முக்கியமாக கேரளா பகுதிகளில் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மேல்மட்ட சாலை, எலிவேட்டட் காரிடார் அந்த மாதிரி அமைச்சு வனவிலங்குகள் கீழே போய்க்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன். மத்திய அரசை வலியுறுத்துவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.